7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம் நேர்களே. மேற்கு வங்கத்தில் ரயில் நிலையத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவர் அங்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவரை ஒரு காவலர் வெளியே போகுமாறு பண்ணிக்கிறார். இந்நிலையில் அந்த பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர் மறுக்கிறார். அவரை அந்த காவலர் அவரை மனிதாபிமானமற்ற முறையில் அவரை தாக்கிய சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் விவாதிப்பதற்காக ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கருணாநிதி அவர்களும் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சேர்ந்த திரு தியாகு அவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு காவலரால் அங்கு தாக்கப்பட்டிருக்கிறார், ஒரு ரயில்வே காவலரால். ஏன் இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது? குறிப்பாக காவலர்கள் ஏன் இந்த மாதிரி அத்துமீறலில் ஈடுபடுகிறார்கள்? இதை நம்ம அத்துமீறல்னு சொல்கிறத விட ஒரு பயிற்சி பெற்ற காவலர் அவர் காவலருக்குள்ள பொறுப்பிலிருந்து தவறி ஒரு சாதாரண மனிதனை போல் நடந்து கொண்டாருன்னு தான் சொல்லணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நிலைமையில் இப்போ நீங்கள் திடீர்னு அந்த காவலர் அந்த மாற்றுத்திறனாளி அடிக்கிறத மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதற்கு முன்னாடி அவர் எவ்வளோ மெனஸாக அவர் நடந்துக்கிட்டாருங்கிறது நமக்கு தெரியாது, அங்கேயே இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இப்போது ட்ரெயினில் பயணம் பண்ணுறவங்கள்ட்ட பொருள்கள் காணா போகுது, இல்லை அவர்கள் கூட்டத்தோடு போயிட்டு இருக்கும்போது அங்கே போய் ஒரு மாற்றுத்திறனாளி நின்றுட்டு பிச்சை கேட்கும்போது ஒரு எம்ப்ரேஸ்மெண்ட்டான சிச்சுவேஷன் வருது. சரி, இவைகள் எல்லாம் ஒரு மெனஸாக நினைக்கிற பப்ளிக் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த யாரை குற்றம் சொல்லுவாங்கன்னா ரயில்வே நிர்வாகத்தை குற்றம் சொல்லுவாங்க. நிர்வாகம் இன்டர்ன் யார்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்குன்னா இந்த காவல்துறையில் ஒப்படைச்சிருக்கு. இவர்களுடைய அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏன் இவங்களெல்லாம் அலோவ் பண்ணுறீங்க, திருட்டு போகுது, நீங்கள்லாம் ஏன் இவங்களை அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை தான் சேஸ் பண்ணுவாங்க. சரி, இதை பற்றி பேசலாம். முதலில் இந்த காட்சிகளை பார்த்துவிட்டு இதை தொடர்ந்து பேசலாம். மேற்கு வங்க மாநிலம் ஹவுரா ரயில் நிலையத்தில் அரங்கேறிய காட்சிகள்தான் இவை. ரயில் நிலையத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருந்த மாற்றுத்திறனாளி சிறுவனை வெளியேறுமாறு கோரியுள்ளார் இந்த காவலர். சிறுவன் மறுக்கவே மனித தன்மையை மறந்து மிருகமாக மாறிய ரயில்வே காவலர் சிறுவனை கடுமையாக தாக்கி தனது கொடூரத்தை அரங்கேற்றியுள்ளார். சுற்றியிருந்த மக்கள் கூட்டத்தில் ஒருவருக்கு கூட காவலரின் இந்த செயலை தட்டி கேட்க துணிச்சல் இல்லாமல் போனதுதான் வேதனையின் உச்சம். நாட்டின் 66வது குடியரசு தினத்தை கொண்டாடி அதன் சுவடுகள் கூட மறைவதற்குள் அரங்கேறியுள்ள இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. வீடியோ வெளியானதை தொடர்ந்து காவலரின் நடவடிக்கைக்கு நாடு முழுவதிலும் இருந்து கண்டன குரல்கள் எழத் தொடங்கியுள்ளன. இது மிகவும் மோசமான தாக்குதல். ரயில்வே போலீசார் லஞ்சம் வாங்குவதற்கு பெயர் போனவர்கள். ஆனால் மாற்றுத்திறனாளி ஒருவரை இதுபோல துன்புறுத்துவது அவமானத்திற்குரியது. இதற்கு எதிராக நாம் தக்க நடவடிக்கை எடுத்து மனித உரிமையை நிலைநாட்ட வேண்டும். किस काम के लिए पीटा? मार रहा मुझे दादा। क्यों मारा? आपने कुछ बोला था उसको? तो फिर मार दिया कैसे हो आपको? और तो उसको तलाक दो चारा था। சுதந்திர இந்தியாவில் இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்வது எந்த நூற்றாண்டில் நாம் இருக்கிறோம் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. மனித உணர்வுகளை மதிக்காத இவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மனித உரிமை ஆர்வலர்களின் விருப்பமும். செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ். அந்த மாற்றுத்திறனாளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அவர் தாக்கப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பரவி இருக்கிறது, அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக மாறிவிட்டது. அதன் பிறகு காவலர்கள் அங்கு சென்று அவரை பார்க்க இருக்கின்றனர். இப்பொழுது ஆனால் அவர் அந்த மருத்துவமனையில் இல்லை. இந்த சூழலில் நாம் மீண்டும் தொடரலாம். அதாவது ஒரு காவலர் அந்த காவலராக இல்லாமல் அந்த ஒரு சாதாரண மனிதராகவே மாறி அந்த சம்பவத்தை நடத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. தொடருங்கள் நீங்கள். அதாவது ஒரு காவலருக்கு பயிற்சி கொடுக்கும்போதே அவர் தன்னுடைய எண்ணங்களை ஓரளவு சப்ரஸ் பண்ணணும், சில உணர்ச்சிக்கு வசப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம பயிற்சி கொடுக்குறோம். இப்போது இந்த மாதிரி
பொது இடங்களில் பிச்சை எடுக்கிறவங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அவர்களை பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் பண்ணக்கூடிய பொறுப்பு வந்து அந்த காவலருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதை அவர் சரியாக செய்யலைன்னா அவருடைய உயர் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? என்னையே அந்த மாதிரி விட்டுட்டு இருக்க நிறையா வந்து போகிறாங்க, திருட்டு போகுது, இது திருட்டும் போகுது. இவர்கள் வந்து திருட்டுக்களில் சம்மந்தப்படாமல் இருப்பாங்கன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இதில் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த சம்மந்தப்பட்ட நபர் பண்ணுறாரோ இல்லையோ மற்றவங்க செய்வாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு மெனேஸாக நினச்சி அவர்களை விரட்டி கொண்டுட்டு இருக்கும்போது தொடர்ந்து இப்போ இது எவ்வளவு தான் பண்ணாலும் திரும்ப பண்ண மேலே உள்ளவங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது டென்ஷன் ஆவாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக இப்படி வந்து அந்த ஒரு பானை பார்க்கும்போது அவன் சொல்லி திரும்ப சொல்கிறான், சொல்லி கேட்கலாங்கும் போது இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸில் இவ்வளோ பலர் முன்னிலையில் ஒரு அதுவும் இவரை போய் தாக்குறதுங்கிறது ஒரு அருவருப்பான விஷயம். இது பப்ளிக்கு ரொம்ப இதாக கொடுக்கும் தான். அது மாதிரி அவர் பண்ணியிருக்கக்கூடாது. அவர் வந்து அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணலை, அவர் செஞ்ச ஆக்ஷனை ஜஸ்டிஃபை பண்ணலை. அதற்கு காரணம் அவர் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாருங்கிறதுக்கு அந்த மாற்றுத்திறனாலையும் ஒரு காரணம். ஏன்னா நல்லா தெரியுது, பொதுமக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி எவ்வளவோ மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு எவ்வளவோ நல்ல வழிகளை சொல்லி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எவ்வளவோ இதெல்லாம் வசதிகளாக சலுகைகள்லாம் கொடுத்துருக்கோம். அதையெல்லாம் பயன்படுத்தாமல் பிச்சை எடுக்கிறதுங்கிறத ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டு அதுவும் ஒரு பப்ளிக்கில் போய் இந்த மாதிரி இடங்களில் பண்ணும்போது இது வந்து குற்றவாளிகளுக்கு, குற்றம் செய்பவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். இவர்கள் அந்த மாதிரி போய் நிற்கும்போது இதே மாதிரி போர்வையில் குற்றம் செய்கிறவங்களும் வந்து கலந்துக்குவாங்க. ஆகையினால இதை வந்து அந்த நபரும் ஒரு பொறுப்பு, சமூக பொறுப்போடு ஒதுங்கி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இதையெல்லாம் நினச்சி பார்க்கணுமே தவிர நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த காவலர் நடந்து கொண்டதை மட்டும் நீங்கள் நேரடியாக அந்த ஒரு சுச்சுவேஷனை மட்டும் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். உண்மையிலே அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஐயா, பொது இடத்துல ஒருத்தர் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு, காவலர் வந்து அவர் வெளியே போகும்படி பண்ணிக்கிறாரு, ஆனால் அவர் மறுக்கவே அவர் போட்டு அடிச்சிருக்காரு. திரு கருணாநிதி அவர்கள் சொல்லும்போது இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு காவலர் அந்த இடத்துல காவலராகவே நடந்துக்கிடாம ஒரு சக மனிதனாக, ஒரு சாமானியனாக நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சாமானியர்கள் இது போல பிச்சை எடுப்பவர்களை வெளியே போக சொல்லும்போது அவங்க மாட்டேன்னு சொல்லும்போது இப்படி தான் அடிப்பாங்களா? அதாவது அவர் மனிதனாக நடந்து கொள்ள மிருகமாக நடந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே சட்டத்தின் ஆட்சி இந்த நாட்டில் நடைபெறுமானால் தாக்கிய காவலருடைய பெயர் என்ன என்பது வெளியே வரணும். அவர் நேரம் சிறையில் இருக்கணும், அவரை பிடித்து சிறையில் அடைச்சிருக்கணும். கொலை முயற்சியோ கொடுங்காயம் விளைவிக்கிற குற்றமோ. ஏன்னா சட்டப்படி எந்த சூழ்நிலையிலும் காவல்துறை அதிகாரிக்கு அவருக்கு எதிரான ஒரு வன்முறை பிரயோகிக்கப்பட்டால் தவிர வன்முறையில் ஈடுபடுகிற உரிமையை எந்த சட்டமும் வழங்கவில்லை. சட்டத்தை மீறி இருக்கிறார், மனித நாகரிகத்தை மீறி இருக்கிறார், மனிதனாக அல்ல மிருகமாக நடந்து கொண்டிருக்கிறார். இதுக்கு காரணமே என்னென்னா இம்ப்யூனிட்டி, தண்டனை இல்லாத குற்றம். குற்றம் செய்தால் தண்டனை வேண்டியதில்லை. யாருக்கு? காவல்துறையினருக்கு. அவர்கள் என்கவுண்டர் என்று கொலை செய்யலாம், காவல் நிலையங்களில் மறைவாக வைத்து சித்திரவதை செய்யலாம். இந்த கொடுமைகள் யாருக்கு எதிராக? மாற்றுத்திறனாளிகள், ஏழை எளியவர்களுக்கு எதிராக. நான் பலமுறை கேட்கிற கேள்வி இருக்குது. ஒரு முதலமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. அவருக்கு 3 இடத்துல வங்கி கணக்கு இருக்குது. இதை கண்டுபிடிப்பதற்காக அவருக்கு லாடம் கட்டியதாக கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? இல்லவே இல்லை. வேறு வழிகளில் தான் புலனாய்வு செய்கிறாங்க. ஆனால் மாற்றுத்திறனாளி என்றால் பிச்சை எடுப்பது கூட குற்றமாக கருதப்படுது. ஏன் பிச்சை எடுத்தா? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக உலகியற்றியான் நான் வள்ளுவர். இவன் பிச்சை எடுத்ததுக்கு 60 ஆண்டு கால குடியரசு காரணம் இல்லையா? அரசமைப்பு சட்டம் வகுத்திருக்கிற உரிமைகள் அவனுக்கு கிடைக்காத காரணம் இல்லையா? அவனுடைய வாழ்க்கைக்கான உரிமையை 21வது உறுப்பின்படியான அவன் மனிதனாக வாழ்வதற்குரிய உரிமையை இந்த அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பா? சென்னை நகரத்தில் பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை முறை மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்கன்னு. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிற காரணத்தினால், அரசு கொடுக்குற அறிவிப்புகள் வெளியிடப்படாத காரணத்தினால், மாற்றுத்திறனாளிகள் ரயிலில் ஏறி கண்ணே தெரியாமல் சின்ன சின்ன பொருட்களை விற்கிறத பார்த்துருக்கிறீங்களா? இதெல்லாம் இந்த குடியரசுக்கு அவமானம் இல்லையா? அவங்க பிச்சை எடுப்பது வந்து அவங்களுக்கு அவமானம் கிடையாது, இந்த அரசுக்கு அவமானம். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த தண்டையும் இருக்காது என்ற நம்பிக்கையோடு இந்த குற்றங்களை செய்கிறாங்க. மொத்தத்தில் மக்கள் என்ன கருதுகிறாங்கன்னா, காவல்துறை குற்றங்களை தடுக்கும் என்றெல்லாம் எதிர்பார்க்கல, குற்றம் செய்யாமல் இருக்கட்டும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு மாற்றுத்திறனாளி திருடி இருக்கக்கூடும் என்று சந்தேகப்படுறீங்க. தமிழ்நாட்டில் எத்தனை முறை காவல்துறையினரே ஜேப்படி செய்த வழக்குகள் இருக்குது? பத்மினியை கற்பழித்தது யார்? மாற்றுத்திறனாளியா, காவல்துறையை சேர்ந்தவரா? இது போன்ற எத்தனை சம்பவங்கள் நமக்கு சுட்டி காட்ட முடியும்? வெளியில் வந்த வீடியோவில் பதிவான ஒரு சம்பவம் இது. ஆனால் தினந்தோறும் நீங்கள் ராத்திரியில் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் போய் பாருங்கள், கையில் தடியோடு வருகிற காவலர் அந்த தடியை எதுக்கு பயன்படுத்துகிறாருன்னு பாருங்கள். எத்தனை பேர் அடிபடுறாங்க? எந்த காவல் நிலையத்தில் நீங்கள் ஒரு நாளைக்கு மட்டும் அவனுக்கு தெரியாமல் ஒரு கேமரா வச்சு பாருங்கள், எத்தனை பேர் லாக்கப்புக்குள்ளே அடிபடுறாங்கன்னு பார்க்கலாம். லாக்கப் சாவுகளில் யார் கொலை பண்ணுறவங்க? அவங்க மேலே கொலை வழக்கு போட்டு உள்ளே தள்ளி இருந்தால் அப்படி சில சம்பவங்கள் நடந்திருக்கு. எப்போ? மக்கள் திரண்டு போராடிவது. வாச்சாதி குற்றவாளிகள் யார்? பத்மினியை கற்பழித்த குற்றவாளிகள் யார்? எனவே ஏதோ காவல்துறை ஏதோ உணர்ச்சி வயப்படுகிறது, அது சராசரி மனிதனாக அல்ல,
மனிதத்தன்மை இல்லாத மிருகமாக நடந்து கொள்ளுகிற இடம். இந்த நேரம் யார் தாக்கியவர், இந்த பேர் வெளியிடப்படணும். மேற்கு வங்க அரசுக்கு, மம்தா பானர்ஜிக்கு மனித உரிமைகள் மீது அக்கறை மரியாதை இருக்குமானால் இவர் யார் என்று இந்த பெயர் வெளியிடப்படணும். ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸு ரயில்வே துறைக்கு கீழே வருமானால் ரயில்வே துறை அமைச்சர் வெளியிடணும். அவரை கைது செய்து உடனடியாக சிறையில் அடைக்கணும். சட்டப்படி உரிய தண்டனை வாங்கி கொடுத்து திருப்பி அடிக்கணும்னு நான் சொல்லலை. சரி, இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இந்நிலையில் மனித உரிமை ஆர்வலர், அனைத்து வகை மாற்றுத்திறன் மகளிர் வாழ்வுரிமை அமைப்பைச் சேர்ந்தவர், சமூக ஆர்வலர் லலிதாம்பிகை நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். ஹவுரால வந்து ஒரு சொல்லுங்க சார். சொல்லுங்க உங்களுக்கு சார் பேசுறது கேட்டு மிகவும் வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது சார். இது ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து நாயை விட கேவலமா நம்ம ஒரு காக்கி சட்டை போட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு தைரியத்துல இந்த மாதிரி பண்றாங்க. காக்கி சட்டை எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இந்த காக்கி சட்டையும் கம்போ இருந்தா எதை வேணா செய்யலான்ற ஒரு அதிக துஷ்பிரயோகத்தை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க சார் அவங்க. மிகவும் நாங்க எங்களுடைய மாற்றுத்திறன் மகளிர் அமைப்பு சார்பா ரொம்ப கண்டிக்கிறோம். ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ரயில்வேல போனா. எங்களுடைய கூட்டமைப்பு சார்பா வந்து நாங்க போராட்டம் பண்ணி தான் இந்த பெண்களுக்கு இப்ப சிசிடிவி கேமரால பதிவு பண்ணது எங்க தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்புல இருந்து போராட்டம் 2 நாள் கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் தான் அது கிடைச்சிச்சு எங்களுக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒரு விஷயம் நம்ம போன்ல அங்க போட்டிருக்காங்க, நம்ம போன் பண்ணோம்னா அது ரெஸ்பான்ஸ் பண்றதே கிடையாது. எப்படி சார் பிச்சைக்காரங்க மாற்றுத்திறனாளிகள் சம உரிமை, சம வாய்ப்பு, சம அந்தஸ்து கொடுத்தா ஏன் சார் அவங்க பிச்சை எடுக்க போறாங்க? நான் இப்ப அவங்க சொன்னதை கேட்டேன். 3% இடஒதுக்கீடு கொடுத்து வேலைக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அதை இன்னும் அமல்படுத்தல. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்துட்டே சார் இருக்கும். இது வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கணும். ஒரு மாற்றுத்திறனாளி அயல் நாடுகள்ல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க. நம்ம நாட்டுல மட்டும்தான் சார் இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலவு நடக்குது. ரொம்ப வருந்தத்தக்கது சார் இது. இப்ப எனக்கு அந்த மாற்றுத்திறனாளியுடைய நிலைமை என்ன ஆச்சுன்றது மட்டும் எனக்கு தெரியல சார். அதே சமயம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையானது அரசை போய் சேருகிறதா? அதற்காக சக மனிதர்களும் நடந்து கொள்கிறார்களா? வலியுறுத்திதான் இருக்கிறோம். ஆனா வந்து அரசாங்கம் அதை சரி சாய்க்கவே மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள், மாற்றுத்திறனாளி பெண்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வராங்க சார். எல்லா இடத்துலயுமே அவங்க வந்து பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. அவங்க இப்போ செழித்திறன் குறைபாடு உள்ளவரா இருந்தா அவங்க கேவலமா நீ என்ன சொல்ற, அது எனக்கு புரியலன்ற மாதிரி போட்டு அனுப்பி விடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. குறிப்பா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா நடக்குது சார். ரொம்ப வருந்தத்தக்கதா இருக்கு சார். இப்ப நாங்க இதை தொடர்ந்து அனைத்து மாற்றுத்திறன் மகளிர் உரிமை சார்பா வந்து நாங்க இப்போ ஒரு பெரிய போராட்டமே வைக்கலாம்னு இருக்கோம் இந்த பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து. இது வந்து இந்த ஒரு பிச்சைக்காரங்கன்னு சொல்றது எங்கிருந்து சார் உருவாகுறாங்க? ஒரு நாட்டுல மக்களுக்கு தேவையான அனைத்து கிடைச்சது எங்கிருந்து சார் பிச்சைக்காரங்க உருவாவாங்க சொல்லுங்க? இது வந்து எந்த ஒரு நம்மள வந்து ஒரு கீழ்த்தரமா அவங்க நடத்துறாங்க. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் படிச்சவங்களுக்கு ஒரு நிலைமை, படிக்காதவங்க அப்படின்னா அவங்க பிச்சை எடுக்கிறாங்கன்னு ஒண்ணு அவர் முதல்ல அடிச்சிடக்கூடாது. மனித உரிமை மீது அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் சார். டிஸ்மிஸ் பண்ணி அவருடைய பேர் எல்லாமே கொடுத்தாலும் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி வந்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளியோட கடுமையா நடத்தக்கூடாது அப்படின்றது அவங்க இருக்கும். தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. இவங்க வீட்டுல லத்தி இருக்கிறதுனால அவங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னா மத்தவங்களுக்கு என்ன சார் பாதுகாப்பு இருக்கு? ஒரு பெண்கள் போறோம் அப்படின்னா எங்களுக்கு அங்க ரேம்ப் கிடையாது. ரெண்டு படிக்கட்டு 3 படிக்கட்டு ஏறி நாங்க பிளாட்ஃபார்ம்ல போறோம். அங்க எக்ஸ்பிளைட்டர் இருக்குன்னு பேரு. ஆனா அதை வந்து என்ன பண்றாங்க, ஆஃப் பண்ணி ஆன் பண்ண மாட்டேங்கிறாங்க. கேட்டா மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குங்கிறாங்க. கீழே விழுந்தா எங்களுக்கு பாதுகாப்பு. சரி உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் தற்போது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட வேண்டுமா என்பதை பற்றி பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நியூஸ் 7 தமிழில்.